2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானதாக நாங்கள் புதிய தமிழச்சி கருதுகிறோம். அதன் காரணமாகத்தான் கடந்த 2 வருடங்களாக தென் தமிழகத்தில் ஏறக்குறைய 15லிருந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளைகளை வலுப்படுத்தியிருக்கிறோம். அதே போல் வாக்குச்சாவடி முகவர்களையும் நியமனம் செய்திருக்கிறோம். முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகம் கட்சி என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து கடந்த 15-20 வருடங்களாக மதுவால் வந்து இளைஞர் சமுதாயம் மிகப்பெரிய அளவுக்கு சிறந்து கிடக்குது. தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வந்து கனிமவள கொள்ளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடைபெறுகிறது. கனிமவள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்காத எந்த கிராமமே கிடையாது. அதே போல் இந்த பகுதியில் எந்த விதமான வேறு தொழில் வளங்கள் ஒன்றுமே வரல. சங்கரங்கோயிலையோ வாசூலியோ தென்காசியிலையோ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை தவிர வேறு இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எதுவுமே ஒன்றுமே வரல. அதுபோக வந்து வெறும் சாதாரணமான சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி அமைப்பாளர்களுக்கு வந்து ஏதாவது அவ்வப்பொழுது வந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தாலும் அவைகளும் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்று விலை பேசப்படுகிறது. எனவே ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதைத்தான் வந்து புதிய தமிழகம் கட்சி முன்னெடுத்து செல்லுகிறது. இதை தனியாக ஒரு கட்சி செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. எனவே தமிழ்நாட்டில் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய நல்ல கருத்துக்களையும் பெற்று ஆலோசனைகளையும் பெற்று ஒரு ஆட்சி அமையும் பட்சத்தில் அந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சத்தை கொடுக்கும். எனவே வெறும் கூட்டணி மட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சி என்பது தான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026ஆம் ஆண்டு நிலைப்பாடு. அதை நோக்கித்தான் நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த கருத்தை வந்து வலியுறுத்தி வருகிறோம். இப்போ திமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க, அதிமுக அந்த நிலைப்பாடு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஒரே ஆப்ஷன் வந்து தாவேக்கா தான் இருக்குது. இல்லை, நீங்கள் எடுத்த உடனே நம்ம வந்து அப்படி அவுட்ரைட்டாக திமுக ரெடி இல்லை, அண்ணா திமுக ரெடி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கள நிலவரம் என்னவாக இருக்குங்கிறதா மிக முக்கியமாக. அது வந்து கள நிலவரம் என்னவாக இருக்கும், 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறதா. என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தமிழ்நாட்டில் பல விஷயங்களுக்கு வந்து தமிழ்நாடு முன்னோடியாக இருந்திருக்கிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் கூட்டணி ஆட்சி பல வருடங்களாக இருக்குது. மிகப்பெரிய மாநிலம், தொழில் வளமும் எல்லா வளமும் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தில் 3 கட்சி சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஆந்திராவில் கூட்டணி கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி நிலவுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இதுபோல் வந்து 2026ஆம் ஆண்டு சூழ்நிலைக்கு ஒப்ப வந்து ஒரு முடிவெடுக்காமல் நாங்கள் பகிர்ந்து கொள்ளவே மாட்டோம்னு சொல்கிறது வந்து அது அழகல்ல, அது சரியானதல்ல. அந்த 2 கட்சிகளுமே அந்த விஷயத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிறதா என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக. சட்டமன்ற தொகுதியில் எந்த தொகுதியில் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம்? இல்லைங்க, நாங்கள் வந்து கூட்டணி வந்து வரக்கூடிய இன்னும் 1 வார காலம் 2 வார காலத்துக்குள்ளே 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே வந்து புதிய தமிழகம் வந்து கூட்டணி குறித்து வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து முடிவு செய்து விடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எத்தனை இடங்களில் வந்து போட்டியிடுவது, எந்த இடங்களில் போட்டியிடுவது வந்து அதுக்கு பிறகு முடிவாகும். இருந்தாலும் கூட ஏற்கனவே நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சி 2001 இதே வாசுதேவ சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டிகிட்ருக்கிறோம், சங்கரங்கோயிலில் போட்டிகிட்ருக்கிறோம், ஒட்டப்பிடாரத்தில் போட்டிகிட்ருக்கிறோம். அதேபோல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து போட்டிகிட்ருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து இந்த 10, 15, 20 மாவட்டங்களில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வாக்கு வந்து மிக அதிகமானது. எனவே வந்து இந்த தொகுதிகளை வந்து நாங்கள் வந்து மனதிலே வைத்து செயல்படுகிறோம். இல்லை, நாங்கள் அதை வந்து நாம் இப்பொழுது சொல்ல இயலாதுங்க. நாங்கள் வந்து அதை இறுதி செஞ்சுட்டு நாங்கள் வந்து சொல்லுவோம். அது வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்தான முடிவுகள் வந்து நாங்கள் இப்போ பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் அறிவிப்போம்.
இல்லை அது அப்படியெல்லாம் வந்து இப்போது வந்து வரையறை செய்ய முடியாது. 50% 60%லாம் சொல்ல முடியாது. இன்னும் எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியோடும் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் மிக முக்கியமானது. பெயரளவுக்கு வந்து 8 கட்சி 7 கட்சியோ 10 கட்சி இருந்தால் மட்டும் பத்தாது. வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய காம்பினேஷன் ஆச்சுங்களா, அதான் வந்து மிக முக்கியமானது. அதெல்லாம் வச்சு தான் வந்து முடிவாகும். இல்லை, இந்த நாங்கள் வந்து செயல் வீரர் கூட்டத்தில் வந்து எந்த கட்சி கூட்டணி அமைக்கிறதுங்கிறத பற்றிய கருத்து அது வந்து நாங்கள் நடத்தலை. அதை ஆய்வு செய்வதற்காக புதிய தமிழகம் கட்சியினுடைய வேறு குழு வந்து கடந்த 15 தினங்களாக வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்திட்டு இருக்குது. அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து 12ஆம் தேதி வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இன்றைய செயல் வீரர் கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் நாம் வந்து எப்படி பணியாற்றணும், நம்முடைய வாக்குகளை எப்படி வந்து ஒருமுகப்படுத்தணும், எப்படி கூட்டணி கட்சிகளையும் செயல்பட எப்படி வைக்கணும் ஆச்சுங்களா. அண்டை அதாவது வந்து பல இடங்களில் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு என்ன மாதிரியான மொழியில் பேசினா அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிறேன். முந்தைய தேர்தலில் நீங்கள் திமுக அதிமுக கூட்டணி வச்சுருப்பீங்க. இந்த கட்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம வந்துங்க அப்படி ஒப்பிட முடியாதுங்க. எல்லோரும் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா 2014 நான் வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன், 2019 ஆகிருப்பேன் வச்சுங்களா. ஸோ அவைகளெல்லாம் சூழ்நிலைகள். 2026 எல்லாருமே யார் கூட்டணி பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் வந்து முழுமையாக அர்ப்பணிக்கணுங்கிறதா. இல்லை, நாங்கள் வந்து அப்படி இல்லைங்க, நான் கொள்கையில் தான் நிற்கிறேங்க ஆச்சுங்களா. சீட்டுகள் என்பது வந்து அடுத்த கட்டங்க. நாங்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கின்ற பொழுது குறைந்தபட்ச அம்ச திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயங்கள் அதில் இடம்பெறணுங்கிறது தான் என் புதிய தமிழகம் பார்க்குறேன். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் இந்த சங்கரங்கோயில் பகுதிக்கு உங்களோட விருப்பமாக எப்படிங்க? கூட்டணி கட்சி இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க. நாங்கள் வந்து ஓட்டப்பிடாரம், சங்கரங்கோயில், வாசல்லாம் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டையாக இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் வந்து பல முறை களங்கண்ட பகுதிகள் வந்து இதெல்லாம். இந்த தொகுதிகளெல்லாம் எங்களுடைய பட்டியலில் முதல்ல இருக்குங்க. திருச்சியில் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த திமுக எம்எல்ஏ தோணுதல் சார், இந்த கனிவள கொள்ளையில் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அதை வந்து தடுக்க போகக்கூடிய அதிகாரிகள் மீதும் வந்து தாக்குதல் நடைபெறும். தாசில்தார் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க, விஓக்கள் தாக்கல் பண்ணுறாங்க. வேறு யாராவது வந்து அதை கண்டறிவதற்காக ஒரு குழு போனாலே அடியாட்களை வைத்து அவர்களை வந்து தாக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் 7 தொலைக்காட்சி கதிரவன் மற்றும் இன்னொரு செபஸ்டியன் 2 பேர் மேலே வந்து ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே முன்னின்று தாக்குதல் தொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அத்துமீறலுங்க. இதெல்லாம் எப்படி முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? இந்நேரம் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுக்கலை. அது கண்டிப்பாக வந்து அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சால் தான் நாளைக்கு வந்து இதுபோல் வந்து பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக பணியாற்ற முடியும், தவறுகளை கண்டிக்க முடியும், தவறுகளை வெளியுறத்து கொண்டு வர முடியும். போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு. கடந்த சென்னையில் 11ஆம் மாணவனே ரோஸ்பரியில் கஞ்சா வச்சுருக்கீங்க சார். இதுதான் சார் நான் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் வச்சுங்களா. அதாவது மது, போதை, புகை இல்லாத தமிழகம் வேண்டுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சி எவ்வளவோ மாநில மாநாடுகளை போட்டிருக்கிறோம். புளியங்குடியில் மாநாடு நடத்துறது உங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து நாங்கள் ஊராக கிராமத்தில் போய் பேசுகிறதே வந்து இந்த அரசாங்கம் நிறுத்துகிற மாதிரி இல்லை, நீங்களாவது நிறுத்துங்க அப்படின்னு நான் வந்து மக்களுக்கு வேண்டுகோள் வச்சுட்டுருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கு அழகல்லங்க. இப்படி தான் வந்து பல நாடுகள் வந்து போதை பழக்கங்களாக அந்த நாடுகள்லாம் அழிஞ்சு போயிருக்குது. பஞ்சாப்லாம் இப்படி தான் அழிஞ்சுதுங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டை வந்து 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல் மூலமாக நான் வந்து தமிழ்நாட்டில் போதை புகை இல்லாத ஒரு தமிழகமாக கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நான் வந்து எண்ணுகிறேன். நாட்டின் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ண சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிக்கத்தக்கது. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. அது உண்மையா இல்லையா, அது வந்து அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிறதா என்பது தெரியாது. அதனுடைய உண்மைத்தன்மை இப்போ அது அப்படியெல்லாம் ஒரு பெண்களால் போய் அப்படியெல்லாம் தாக்குதல் தொடுக்க முடியுமான்னு தெரியல.
அப்படி ஒரு வேளை வந்து அந்த சம்பவம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து அது லா ச- அண்ட் ஆர்டர் பிரச்சனை தமிழ்நாட்டில். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, ஒரு ஊடகவியலாளர் சாதாரணமாக அவருடைய கடமையாற்றுவதற்காக நியூஸ் 7 வந்து அங்கே கரூர் மாவட்டத்தில் அவர் வந்து ஒரு பார்வையிட அவர் என்ன செஞ்சிட முடியும்? அவர் அதிகபட்சம் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். நடக்கக்கூடியது விதிவிர மீறல் நடக்குதுங்கிறத வெளியே கொண்டு வர முடியும். அவரே வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆச்சுங்களா. அப்புறம் பள்ளி மாணவர்கள் 13 வருஷமான வந்து போதைப் பொருள் கஞ்சா பாக்கெட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இவைகள் எல்லாமே இதுதான் இது பேசும்.